என்ன திருச்செந்தூருக்கு ரிசர்வேஷனே இல்லாமல் இவ்வளவு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக போக முடியுமா? அது எப்படி? வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துலேருந்து 3:50க்கு இந்த ட்ரெயின் வரும், அந்தோனியா ட்ரெயின். இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா திருநெல்வேலியில் 10:50க்கு ரீச் ஆகும். அங்கே 11:40க்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ட்ரெயின் வந்து இருக்குது. அந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா திருச்செந்தூருக்கு, திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் பேசஞ்சர். ஸோ அந்த ட்ரெயினில் நீங்கள் ஏறி போனீங்கன்னா கரெக்டாக 1:30க்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம்னா திருச்செந்தூர் போயிடலாம். நீங்கள் அங்கே போய்கிட்டு கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாழிக்கிணறுலாம் பார்த்துட்டு அங்கேயும் நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா கோயிலில் கூட்டம் அவ்வளோவா அப்போ இருக்காது. அந்த டைம் மதியான டைமில் நீங்கள் நல்லபடியாகவே சாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அதுவும் உங்களோட வீட்டில் யாராச்சும் 60 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்கள கூட நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்க மூலயமா நீங்களும் ஒரு ஆளுக்கு ஒருத்தவங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு சாமியை நல்லபடியாக பார்த்துட்டு திரும்ப திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ்லையோ இல்லை அதோ அந்தோனியா ட்ரெயினே வந்து இருக்குது, அதில் நீங்கள் திரும்ப ரிட்டர்னுக்கு திரும்ப நம்ம வீட்டுக்கே வந்துடலாம். இந்த வீடியோ உபயோகமாக இருந்துச்சுன்னா ஃபீல் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.